ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2056வது பகுதி. இன்று முதல் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ரங்கநாதனை துயில் உணர்த்தும் பிரபந்தம். அந்த பிரபந்தத்தின் பாசுரங்களை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அதிலே முதல் பாசுரம். கதிரவன் தன் கடமையை செய்வதற்காக வெளியிருளை போக்கும் விளக்காய் வந்து உதித்தான். உன் அடியவனான அவனை நீ நலம் விசாரிக்க வேண்டாமா என்று கேட்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார் எம்பெருமான் அரங்கநாதனை. வெய்ய கதிரோன் விளக்காக என்று முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வாரும் சூரியனை விளக்காக அருளி செய்திருக்கிறார் அல்லவா? அதே போலத்தான் இவரும் சொல்லுகிறார். உலகனைத்தையும் எழுப்புகிற சூரியன் உதிக்கும் போது எங்களை எழுப்பும் ராம திவாகரனாகவும் அச்சுத பானுவாகவும் இருக்கிற தேவரீர் உதிக்க வேண்டாமா? வெளியிருளைத்தானே அவன் ஒழிக்க முடியும். சூரியன் வெளியிருளைத்தானே ஒழிக்க முடியும். எங்களுடைய உள்ளிருளை போக்குவதற்கு தேவரீரே உணர வேண்டாமா? சூரியன் உதயகிரியின் மேல் எழுந்தான். இருள் நீங்குகிறது. தேவரீரை ஆராதிப்பதற்குறுப்பான அழகிய மலர்கள் மலர்கின்றன. தேவரீரை ஆராதிக்கும் தேவர்கள் தங்கள் பரிஜனங்கள், வாகனங்கள், வாத்தியங்கள் முதலானவற்றோடு வந்திருக்கிறார்கள். தேவரீர் திருப்பள்ளி உணர்ந்து இவற்றையெல்லாம் கடைக்கண்ணால் பார்த்து அருள வேண்டும் என்கிறார் முதல் பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாமா? கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கன இருள் அகன்றது காலையம் பொழுதாய். கன இருள் அகன்றது காலையம் பொழுதாய். மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம். மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம். வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி. வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி. எதிர்திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியொடும் உரசும். வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியொடும் உரசும். அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும். அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கணையிருள் அகன்றது காலையம் பொழுதாய். மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம். வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியோடு முரசும். அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பதுதான் இன்றைய முதல் பாசுரம். பதவுரை முதலிலே பார்த்து விடலாம். கதிரவன் சூரியன், ஞாயிறு, குணதிசை சிகரம் கிழக்கின் உச்சி வந்தணைந்தான், வந்து சேர்ந்தான். கன இருள் அகன்றது இரவின் மிகுந்த இருள் விலகி போயிற்று. காலை பொழுதாய் அழகிய காலை பொழுது தோன்றவே மாமலரெல்லாம் மது விரிந்தொழுகின. சிறந்த மலர்கள் எல்லாம் தேனை பெருக்குகின்றன. வானவர் தேவர்கள் அரசர்கள் மன்னர்கள் வந்து வந்து ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வந்து ஈண்டி திரண்டு என்று பொருள். எதிர்திசை திருக்கண் நோக்குக்கான தென் திசையிலே திருக்கண் நோக்குக்கான தென் திசையிலே நிறைந்தனர் நிறைந்து நிற்கிறார்கள். இவரோடும் புகுந்த இவர்களுடன் வந்த இவர்களது வாகனங்களாகிய இருங்களிற்றீட்டமும் பிடியொடும் முரசும். பெரிய ஆண் யானை கூட்டமும் பெண் யானை திரளும் பேரிகைகளும் அதிர்தலில் எங்கும் அலைகடல் போன்றுள்ளது. இவையெல்லாம் ஓசை எழுப்பும் போது எங்கு பார்த்தாலும் அலையறுகின்ற கடலின் ஓசையை ஒத்திருக்கிறது. அரங்கத்தம்மா திருவரங்க செல்வனாகிய தேவரீர் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளியை விட்டு எழுந்தருளி எங்களை காத்துருள வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான பதவுரையாகும். அரங்கத்தண்ணலே கதிரவன் கீழ் திசையின் உச்சியிலே வந்து சேர்ந்தான். மிகுந்த இருள் அகன்றது. காலை நேர மலர்கள் மலர்கின்றன. தேன் அவற்றிலிருந்து ஒழுகுகின்றது. வானவர் அரசர்கள் எல்லோரும் வந்து தங்களை வணங்க நெருங்கினார்கள். இவர்களுடன் ஆண் யானைகளும் பெண் யானைகளும் வந்து ஒலி எழுப்புகின்றன. முரசம் முழங்குகிறது. இது கடலோசை போலே கேட்கிறது. ஐயனே, அனைவரையும் காக்க பள்ளி எழுந்தருள வேண்டும்.
பொழுது விடிந்தமைக்குள்ள அடையாளங்களையும் திருப்பள்ளி எழுந்திருக்க வேண்டிய காரணங்களையும் கூறி அரங்கநாதனை பள்ளி உணர்த்துகிறார். ஒரு அரசன் பள்ளி கொண்டிருந்தால் அவனை உணர்த்துவதல் என்றால் அவனை எழுப்புவதற்கு, அவனை பள்ளி உணர்த்துவதற்கு. எழுப்புதல் என்பதை ஒரு நல்ல வார்த்தையால் சொல்வதாக உணர்த்துகை என்று சொல்வது வழக்கம். அப்படி அந்த அரசனை பள்ளி உணர்த்துகைக்கு சிற்றம் சிறுகாலையில் சந்தியாதீபம் கொண்டு வருவாரை போலே சூரிய பகவான் தன் கிரணங்கள் எல்லாவற்றோடும் கீழ் திசையில் உதயகிரியின் உச்சியில் வந்து அணைந்து நின்றான். உடனே என்ன ஆயிற்று? செறிந்து கிடந்த இருள் சிதறி போயின. இருள் நீங்கியவுடன் சிற்றம் சிறுகாலை என்னும்படியான அழகிய பிரம்மமூர்த்தமாக தாமரை முதலிய மலர்கள் எல்லாம் மலர்ந்து தேன் ஒழுக நின்றன. இந்திரன் குபேரன் என்னும்படியான பல தேவர்களும் அரசர்களும் தம் தம் பதவியிலிருந்தும் தங்களுக்கு நழுவுதல் வராமல் இருத்தலின் பொருட்டு தேவரீரை திருவடி தொழுகையில் உண்டான விரைவு மிகுதியாலே வந்து திரண்டு எம்பெருமான் திருப்பள்ளி உணர்ந்தவுடன் நம்மையே முதலில் நோக்க வேண்டும் என்னும் ஆசையினாலே திருக்கண் நோக்கான எதிர் திசையிலே தெற்கு திசையிலே வந்து நின்றார்கள். இவர்களுடன் வந்த பெரிய யானை கூட்டங்களும் அவற்றின் இடைபிரியாத பேடைகளும் வாத்திய கோஷங்களும் சேர்ந்து அனைத்தும் முழங்குகின்ற முழக்கமானது சந்திரோதயத்திலே கடல் அலை போலே ஒலித்தது. உபய விபூதிநாதனான தேவரீர் திருப்பள்ளி உணர்ந்தருளி இவர்களுக்கு முகம் கொடுத்து அடிமை கொண்டருள வேண்டும் என்பது கருத்தாகும். குணக்கு கூட்டல் திசை, அதுதான் குணதிசை என்றாயிற்று. திசையொடு திசை பெயர் சேர உயிர்மெய்யும் ககர ஒற்றும் நீங்கிற்று என்பது இலக்கணம். குணக்கு என்பது அதிலே அது ஒரு திசை. குணக்கு என்பது திசை. அந்த திசையோட திசை பெயர் சேரும்போது அது குணதிசை ஆயிற்று. அதில் கடைசியில் இருக்கக்கூடிய கு இக் இரண்டும் நீங்கிற்று என்பது இலக்கண குறிப்பாகும். களிறு ஈட்டம் களிற்றீட்டம் என்பதாகும். இனி இந்த பாசனத்திற்கான நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களுக்கான உரையினை பார்க்கலாம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கண் வளர்ந்தருளும் தேவரீருக்கு காலை வேளையிலே சந்தியாதீபம் கொண்டு வருவாரை போலே 1000 கிரணங்களை உடைய சூரியன் தன் கிரணங்கள் அனைத்தோடும் உலக இருளை நீக்கிக் கொண்டு கிழக்கிலே உதயகிரியிலே தோன்றினான். இது திருவடி பக்கத்திலே திருவடி குற்றேவல் செய்ய தோன்றியது போலே உள்ளது. நீ கிழக்கு பார்த்துதானே காலை நீட்டிக்கொண்டு படுத்திருக்கிறாய். உன் திருவடி பக்கத்திலே கிழக்கிலே வந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர் என்று திருவாய்மொழி சொல்லும். கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர். நாரணன் தமரை கண்டுகந்து என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே தேவரீருடைய அடியார்கள் அர்ச்சராதிகதியில் வழி நடக்கும் போது ஆதித்யன் முதலான ஆதிவாகிகர்கள் தம்முடைய பதவிகள் நிலை நிற்பதற்காக அடியார்களுக்கு வழிகாட்டுவதற்கு விளக்கு பிடிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் போலே கைங்கரியம் செய்தே போவார்கள் அல்லவோ. அதுபோலவே சுவாமியான தேவரீர் பள்ளி உணரும் பொழுதை எதிர்நோக்கி கொண்டு கீழ்திசையிலே உதயகிரியிலே ஆதித்யன் வந்து தோன்றினான். மலையில் இட்ட விளக்காக உதயபர்வதத்தை ஒட்டி இருக்கும் திருவரங்கம் பெரிய கோயிலையும் சோலையையும் தேவரீர் கண் வளர்ந்தருளும் அழகையும் காண்பதில் உண்டான ஆசை விளங்கும்படியாக அவன் கதிரவன் வந்து நிற்கிறான் என்கிறார். கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள்முடி என்று பெரியாழ்வார் கூறுவார். மிக்க செஞ்சுடர் பருதி சூடி என்று திருவாசிரியமும் கூறும். அதன்படியே முடியிலே 1000 கோடி சூரியர்களுடைய ஒளியையுடைய கிரீடமாகிற ஆதித்யனும் திருவடியின் கீழே உலகிருள் நீக்கும் ஆதித்யனும் இப்படி 2 பேரும் வந்து நிற்க, இப்படி 2 விளக்குகள் ஒளிவிட ஜோதி தலையிலே இருக்கிற பெரிய ஜோதி மிக்க செஞ்சுடர் பருதி சூடி இருக்கிறான். அது கதிர் 1000 இரவி கலந்தொத்தாலொத்த நீள்முடி தலையிலே இருக்கிற கிரீடம் அப்படி ஒளி வீசி கொண்டிருக்கிறது. காலிலே செஞ்சுடர் கதிரவன் வந்து நிற்கிறான், அவனும் ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறான். இப்படி 2 பெரிய விளக்குகள் ஒளிவிட நடுவே கிடந்து கண்ணுறங்கவுமால் முடியுமோ என்று நஞ்சியர் மிகுந்த நயத்துடன் கருத்தருளுகிறார். இதற்கு சரி, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கனையிருள் அகன்றது. இரவிலே மிகுந்திருந்த இருளானது அடியோடு போயிற்று.
மிகவும் செறிந்திருந்த இருளானது சூரியன் உதிக்கத் தொடங்கியவுடன் குறையத் தொடங்கிற்று என்றும் கொள்ளலாம். இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் என்று திருவருத்தத்திலே சொல்கிறபடியே அரசனின் ஆணையை மீறி அரசுக்கு விரோதிகள் குறும்பு செய்வது போல செங்கோல் செலுத்தி வந்த இருள் பலமான அரசன் சேனைகளோடு படையெடுத்து வந்தவுடன் குறும்பு செய்தவர்கள் பின்வாங்குவது போலே தானும் பின்வாங்கிற்று என்பது கருத்தாகும். காலை அம்பொழுதாய் ஆராதிப்பவர்கள் ஆராதனத்திற்கு தொடங்கும் காலம் வந்துவிட்டது. காலையம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் சூரிய உதயத்தின் பயனாக ஆராதிப்பதற்கு உதவி புரியும் பூக்கள் மலர்ந்து தேன் வெள்ளம் பெருக நின்றன. காலை அம்பொழுது ஆய் மதுவிரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம். இருட்டு போயிற்று. இருட்டு போனவுடன் வைணவனானவன் விடியற்காலையில் வேலையில் விடியற்காலையிலே எழுந்து தனக்கு நன்மையை சிந்திக்க கடவனவன் ஹரீஹி 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 என்று 3 தடவை சொல்ல கடவன் என்றும் சிற்றம் சிறுகாலே என்று திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்வதற்கு அழகிய காலமாய் காலை அம்பொழுதாய். அக்காலத்திலே வெளியூர் போன உறவினர்கள் வருவதை அறிந்தவுடன் உள்ளூரில் இருக்கும் உறவினர்களின் முகம் மலர்வது போலே முதல் நாள் மறைந்த சூரிய கிரணங்கள் தாமரை பூக்களை வந்து அடைந்தவுடன் அப்போதே பூக்கள் சிரிப்பது போலே மலர்ந்தனவாம். குவிந்திருந்த பூக்கள் விரிந்தவுடன் அந்த இடைவெளி வழியாக பூக்களில் உள்ள தேன்கள் ஒழுகின. மாமலர் பெரிய மலர், மாமலர் எல்லாம் என்பதாலே முல்லை, மல்லிகை, செண்பகம், இருவாட்சி முதலிய எல்லா வகையான பூக்களையும் உபலட்சண முறையிலே இடங்குறித்தல் முறையாலே இது காட்டுகிறது. மாமலர் எல்லாம் காலை எம்பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம். வானவர் அரசர்கள் வந்து ஏண்டி தங்களை தாங்களே ஆராதிக்கத்தக்கவர்கள் என்று அகங்காரம் கொண்டிருந்த தேவர்களும் தங்களைத்தான் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், தாங்கள் ஆராதிக்கத்தக்கவர்கள் என்ற செருக்கு அவர்களுக்கு. அரசர்களுக்கும் கூட தாங்களே உயர்ந்தவர்கள் என்ற செருக்கு. அப்படிப்பட்ட அந்த அகங்காரம் நீங்க பெற்று தம்முடைய பதவிகள் தம்மிடமிருந்து போகாமல் இருப்பதற்கும் தம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் ஆபத்துக்கள் நீங்குவதற்கும் உறுப்பாக இவர்களுக்கு இதுவே யாத்திரையோ, இவர்களுக்கு இதுவே தொழிலோ என்று சொல்லும்படியாக தோன்றும்படியாக ஆராதிக்கப்படும் தேவரீரை வணங்குவதில் உள்ள வேகத்தாலே ஒருவருக்கொருவர் நான் முந்தி நீ முந்தி என்று முந்திக்கொண்டு ஒருவராக வந்து கூடி எல்லா திக்குகளும் நிறையும்படி புகுந்தார்கள். வானவர் அரசர்கள் வந்து ஈண்டி. எதிர் திசை என்று எம்பெருமானின் திருக்கண் பார்வை படும்படியான தெற்கு திசையை சொல்வதாகவும் கொள்ளலாம். ஒன்றுக்கொன்று எதிர் திசையான எல்லா திசைகளிலையும் சொல்வதாகவும் கொள்ளலாம். கிழக்குக்கு எதிர் திசை மேற்கு, வடக்குக்கு எதிர் திசை தெற்கு, தெற்குக்கு எதிர் திசை வடக்கு, இப்படி எல்லா திசைகளிலும் தேவர்களும் அந்த மன்னர்களும் வந்து நிறைந்தார்கள் என்றும் சொல்லலாம். சர்வலோக சக்கரவர்த்தியான எம்பெருமானுடைய பரிஜனங்களால் ஆகையாலே திக்கெங்கும் நிறைந்தனர் என்பது சொல்லாமலே விளங்கும். இவரோடும் புகுந்த இருங்களிரு ஈட்டமும் பிடியோடு. இவர்களுடன் வந்த இவருடைய வாகனமாகவும் சேனையாகவும் இருக்கும் பெரிய யானை கூட்டமும் அவற்றை பிரியமாட்டாத பெண் யானை கூட்டங்களும் இவரோடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியோடு என்று. ஸ்ரீரங்கநாதனை பிரியமாட்டாத ஸ்ரீயாகிய ஸ்ரீ ரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியார் வாழும் ஸ்ரீரங்கம் அல்லவா இது? அதுபோலத்தானே இந்த யானைகளின் பேடைகளும் இருக்கும். பிடியோடு முரசும் அதிர்தலால் இந்த யானைகளின் முழக்கங்களும் முரசங்களின் முழக்கங்களும் ஒன்று சேர்ந்து முழங்குவதை பார்த்தால் உறங்குகிற பிள்ளைகளை பாட்டுப்பாடி எழுப்புவது போல பெரிய பெருமாளையும் இந்த முழக்கங்களாலே திருப்பள்ளி உணர்த்துவது போல உள்ளது என்கிறார். அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும். அந்த முழக்கங்கள் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும். இப்படி முழங்குவது குமுறும் ஓசை விழவொலி என்று திருவாய்மொழியிலே சொல்கிறபடியே இந்த யானைகளின் கோஷமும் முரசங்களின் முழக்கமும் சந்திரன் உதித்தவுடன் கடல் கிளர்ந்து ஒலித்தது போல இருந்தது என்கிறார். பெரும் புறக்கடல் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் சொல்ல என்று உம்மை சொன்னார் அல்லவா? பெரும் புறக்கடல் என்று அரங்கநாதனை சொல்லுகிறார். பெரும் புறக்கடல் என்று சொல்லப்படும் தேவரீர் இந்த முழக்கத்தை கேட்டாவது எழ வேண்டாமா?
என்று கேட்கிறார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, பொங்கு ஓதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் நேராமே சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறபடியே இங்கிருந்து கொண்டு திருவரங்கத்தில் இருந்து கொண்டு உபய விபூதியையும் செங்கோல் செலுத்துகின்ற தேவரீர் வேறு புகழற்ற அடியேனுடைய பிரார்த்தனைக்காக திருப்பள்ளி எழுந்து இவர்களை கடைக்கண் பார்த்து அடிமை கொண்டருள வேண்டும் என்பது கருத்தாகும். அற்புதமான பாசுரம், எளிய பாசுரம், அதற்கு நயமான உரைகளை உடைய நஞ்சியரும் பெரியவாச்சான் பிள்ளையும் அருளியிருக்கிற உரைகள். இந்த உரைகள் தான் நம்மை இந்த பாசுரங்களை பற்றி தெளிவான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட சிறந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையுருளகன்றது காலையும் பொழுதாய், மதுவிருந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி, எதிர்திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள்வாய் என்று பாடக்கூடிய முதல் திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தின் முதல் பாசுரம். அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். நம்பெருமாள் எம்பெருமான் பொன்னரங்கன் பெரிய பெருமாள் அரங்க ராஜா ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். விப்ரநாராயணர் பக்தாங்கிரேணு திருமாலை செய்த ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி அபயகர்த்தா அபயப்பிரதராஜா உபயவேதாந்த சாரவித்தகர் விசிஷ்டாத்வைத ரத்னம் உபர்போதக ஆச்சாரியர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.